நீங்க இல்லாதப்ப ஃபேன் லைட்லாம் ஆஃப் பண்ணா பரவாயில்ல, பிசினஸே ஆஃப் பண்ணா எப்படி? நம்ம பிசினஸ்க்குள்ள இருந்தா எல்லாமே பெர்ஃபெக்ட்டா போகும். ஆனா கொஞ்சம் கவனிக்காம விட்டா கன்சிஸ்டன்சியே மிஸ் ஆயிடும்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இதுக்கு காரணம் உங்க டீம் இல்ல, உங்களோட ஹையரிங் ப்ராசஸ் தான். அது எப்படின்ட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். சேவ் பண்ணீங்க, கண்டிப்பா ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். பேசிக்காவே நீங்க ஹையர் பண்ணும்போது டீமுக்காக நல்லா உழைக்கிற, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டா செய்யற மாதிரி ஒரு நல்ல எம்ப்ளாயி தானே சூஸ் பண்ணுவீங்க. கரெக்ட் தானே? அண்ட் அதுதான் நம்ம பண்ற பெரிய தப்பு. நம்ம தி வெட்டிங் பிரியாணிலும் சரி, கோல் பார்பிக்யூஸ்லயும் சரி, கேங்ஸ்டாக்கு நாங்க ஹையர் பண்ணணும்னு நினைக்கும் போதும் சரி, நான் ஃபாலோ பண்ற நம்பர் 1 ரூலே ஜஸ்ட் எம்ப்ளாயிஸை ஹையர் பண்ணக்கூடாது. ஹையர் டீம் மெம்பர்ஸ் ஹூ வில் ஓன் தேர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது 4 விஷயம் தான். ஸ்டெப் 1, நீங்க கிளாரிட்டியை கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆர்டர் டேக்கர்ட்ட நீங்க ஆர்டர் டேக்கிங் பாத்துங்கன்னு சொல்லாம அவரோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னது, ஆர்டர் டேக்கிங் ப்ராசஸ் என்னது, டே பிளான் என்னது, அவரோட டெலிவரபிள்ஸ் என்னன்ட்டு கிளியரான ஒரு ரோல் கிளாரிட்டி டாக்குமெண்ட்டை போட்டு அவருக்கு பக்காவான ட்ரைனிங் கொடுங்க. இதை தான் நாங்க ஃபோக்கஸ் ஷீட்னு சொல்லுவோம். இதை நீங்க உங்க பிசினஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா தான் நீங்க எதிர்பார்க்குற மாதிரி அவரும் ஒர்க் பண்ணுவாரு, கன்ஃபியூஷனும் இல்லாம இருக்கும். ஸ்டெப் 2, நியூ டெசிஷன்ஸ் எடுக்கும்போது உங்க டீமையும் இன்க்ளூட் பண்ணுங்க. நியூ மெனுவை நான் டிசைட் பண்ணிட்டு சொல்றேன்னு சொல்லாம அவங்க கிட்ட சஜஷன்ஸ் கேட்டு பாருங்களேன். இந்த ஐட்டம்ஸ்க்குலாம் இங்க டிமாண்ட் இருக்கு, டெலிவரியில கஸ்டமர்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்ட்டு அக்கு வேற ஆணி வேற புட்டு வைப்பாங்க. ஏன்னா உங்களை விட உங்க கஸ்டமர் கிட்ட அதிகமா இன்டராக்ட் பண்ண போறது இவங்க தான். ஸ்டெப் நம்பர் 3, நீங்க இந்த தப்பு பண்ணீங்கன்னா இந்த கான்சிக்வன்ஸ் இருக்குன்னு நீங்க அவங்க கிட்ட சொல்ற மாதிரி, நீங்க இந்த மாதிரி எக்ஸெப்ஷனலா பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா இந்த ரிவார்ட்ஸும் இருக்குன்ட்டு அவங்களுக்கு அஷூரன்ஸை கொடுங்க. அண்ட் லாஸ்டா, லீட் பை எக்ஸாம்பிள். நீங்க ஒரு விஷயத்த லேட்டா பண்ணீங்கன்னா அவங்களும் அதை லேட்டா பண்ணதான் பார்ப்பாங்க. நீங்க ஷார்ட்கட்ஸ்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா அவங்களும் அந்த ஷார்ட்கட்ஸ்லாம் யூஸ் பண்ண தான் பார்ப்பாங்க. நான் சொன்ன இந்த 4 ஸ்டெப்ஸை உங்க பிசினஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருந்தா ஈஸியா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் ஃபோக்கஸ்னு கமெண்ட் பண்ணுங்க. நானே உங்களுக்கு கம்ப்ளீட் டீம் ஓனர்ஷிப் பில்டிங் ஃப்ரேம் ஒர்க், பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோர் கார்ட்ஸ், வீக்லி ரிவ்யூ சிஸ்டம்ஸ்னு எல்லா டீடைல்ஸையும் டிஎம் பண்றேன்.